ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் மீன் வாங்கியிருக்கோம். இந்த ஃபிஷ் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே தெரிஞ்சவங்க. ஆக்சுவலி இந்த ஃபிஷ் நேம் எனக்கு தெரியாது, ஸோ அதுக்கு தான் சொன்னேன். ஸோ இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஸோ அதான் சொன்னேன். உங்களுக்கு இந்த ஃபிஷ் நேம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 3 மீன் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எதுக்குன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்புறம் இதில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷ் குழம்பு இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் ரெசிபி வீடியோ போடல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீன் குழம்பு ரெசிபி வீடியோ போடுறேன். பட் இந்த டைமில் நான் ரெசிபி வீடியோ எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் 2 பேருக்கும் 3 ஃபிஷ்ஷு தான் ஃப்ரை பண்ணோம். அது நைட் ஃப்ரை பண்ணோம். ஸோ இப்போ எங்கள் அம்மா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது பார்த்திங்கன்னா எனக்கு 3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லோருக்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துங்க. அண்ட் இப்போது ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்குது. எனக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் 3 ஃபிஷ் அவ்வளோதான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் நைட் சாப்பிட. அவ்வளோதான். அப்புறம் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் அங்கே அம்மா குழம்பு வச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப ஃபிஷ்ஷாக க்ளீனிங் வீடியோ எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 3K சப்ஸ்கிரைபர் ரொம்ப அதிகம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்கல. 3K சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோவில். ஸோ இப்போது ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒன்லி 3 ஃபிஷ் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு. நெக்ஸ்ட்டு சாப்பாடு தான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அதுக்கு கொஞ்சம் ஃபிஷ் குழம்பு, அப்புறம் இந்த ஃபிஷ் ஃப்ரை எடுத்து வச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டேன். ஸோ இது டேஸ்ட்டு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நான் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி கூட வீடியோ கூட போடல. கொஞ்சம் தான் எடுத்து போட்டேன். மார்னிங் இட்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி ஃபிஷ் குழம்புக்கு காம்பினேஷனாக இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் இட்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்லிக்கும் அந்த ஃபிஷ் குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காம்போன்னு சொல்லலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ எப்போவும் இந்த ஃபிஷ் குழம்பு எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி இட்லி பண்ணால் அதுக்கு ரொம்ப அந்த காம்போ ரொம்ப நான் லைக் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் இட்லி பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.